சென்னையில் மருத்துவமனை கட்ட முடிவு செஞ்சு அதற்காக 12 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதற்காக பத்திரப்பதிவு பிப்ரவரி 29ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. ரஜினியோட இந்த முடிவு அவரின் ரசிகர்களை ரொம்பவே மகிழ்ச்சியடை செஞ்சிருக்கு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மருத்துவமனை கட்டப்போவது குறித்து தான் சமூக வலைதளங்களில் பேச்சா இருக்கு. OMR சாலையில இருந்து தாழம்பூர் செல்லும் வழியில 12 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். திருப்போரூர் சர் பதிவாளர் அலுவலகத்தில் நேற்று பத்திரப்பதிவு நடந்தது. நிலத்தை பதிவு செய்த ரஜினிகாந்த் வந்ததுனால அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. காலை 9:45 மணிக்கு வந்த ரஜினிகாந்த் பத்திரப்பதிவு வேலையை முடிச்சு கொண்டு 10:30 மணிக்கு கிளம்பி சென்றாரு. மேலும் பார்த்தீங்கன்னா, ரஜினி வரும் தகவல் அறிந்த ரசிகர்கள் அவரை பார்க்கும் ஆசையில சர் பதிவாளர் அலுவலகம் முன்பு கூடிவிட்டாங்க. தனக்காக காத்திருந்த ரசிகர்களை பார்த்து சிரித்தபடி கையசைச்சாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்நிலையில 12 ஏக்கர் நிலத்துல ரஜினி கட்டவிருக்கும் மருத்துவமனை குறித்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதாவது ஏழைகளிடம் பணம் வாங்க மாட்டார்களாம், ஏழைகளுக்கு இலவச மருத்துவம் அளிக்கப்படுமா, அதே சமயம் வசதி படைத்தவர்களிடம் கட்டணம் வாங்கி கொண்டே சிகிச்சை அளிக்கப்படுமா. ரஜினியின் இந்த இலவச மருத்துவ விஷயம் ரசிகர்களை ரொம்பவே வெகுவா கவர்ந்திருக்கு. ரஜினி அரசியலுக்கு வரவில்லை என்றாலும் கவலையில இருந்த ரசிகர்கள் தற்போது சந்தோஷத்துல இருக்காங்க. ரஜினி ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அரசியலுக்கு வருவதை விட தற்போது தலைவர் செய்யும் காரியங்கள் மிகப்பெரியது. ஏழைகளுக்கு இலவச மருத்துவம் அளிப்போம் என அரசியல்வாதிகள் வாக்குறுதி அளிக்கிறாங்க. ஆனா தலைவரோ அரசியல்ல இல்லாமலே அதை செய்யறாரு. மக்களுக்கு சேவை செய்ய அரசியலுக்கு வர வேண்டும் என்ற அவசியமே இல்லை, அதை தலைவர் நிரூபிச்சிட்டாரு. மக்கள் உயிர்காக்கும் சேவை செய்யும் தலைவருக்கு வாழ்த்துக்கள் என தெரிவிச்சிருக்காங்க. கெரியரை பொறுத்தவரை வேட்டையன் படம் வேலையில பிஸியா இருக்காரு ரஜினிகாந்த். ஞானவேல் இயக்கி வரும் வேட்டையன் பட ஷூட்டிங் இறுதி கட்டத்தை எட்டிடுச்சு. அதன் பிறகு லோகேஷ் கனகராஜ் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போறாரு. இதற்கிடையே இளைய மகள் சௌந்தர்யா அவருடைய விசாகன் இயக்கும் படத்துல கௌரவ தோற்றத்துல வரப்போறாரு ரஜினி. சௌந்தர்யா இயக்கும் படத்துல ராகவா லாரன்ஸ் தான் ஹீரோ. முன்னதா ஐஸ்வர்யா இயக்கிய லால் சலாம் படத்துல கௌரவ தோற்றத்தில் நடிச்சார் ரஜினி. இதையடுத்து சௌந்தர்யா படத்திலும் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்காராம். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்ட போற இந்த மருத்துவமனை நல்லா வரவேற்கத்தக்கதா? சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணா ரசிகர்கள் நீங்கள் ஆதரிப்பீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் சேனல்ல போற வீடியோஸ் முடிச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே போற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.